Hi friends, welcome to Chennai food. இளநீரை நம்ம அப்படியே சாப்பிட்டாலே நல்லா குளுக்குளுன்னு குளிர்ச்சியாக இருக்குங்க. ஆனால் அந்த இளநீரை வச்சு பாயசம் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு அருமையாக இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இளநீர் பாயசம் ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இளநீர் பாயசம் செய்யறதுக்காக நான் ஒரு இளநீர் தாங்க எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எனக்கு இளநீர் கிடச்சிருக்குது. ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது, கிட்டத்தட்ட 200 ml அளவுக்கு இருக்குது. இந்த இளநீர் தண்ணி அப்படியே இருக்கட்டும், இதை ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக இதில் இருக்கக்கூடிய வழுக்கை பகுதி, அதாவது நுங்கு வழுக்கைன்னு சொல்லுவாங்க, இல்லைனா இளம் தேங்காய்ன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் கொஞ்சம் ஓரத்தில் தடிமனாக இருக்குது. இதை நம்ம 2 பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம். இலசாக இருக்கிறத தனியாகவும் இந்த மாதிரி தடிமனாக இருக்கிறத தனியாகவும் நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இதில் இந்த தடிமனாக இருக்கிற பகுதியை நம்ம பொடிசாக நறுக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த தடிமனாக இருக்கக்கூடிய பகுதியை நான் பொடியாக நறுக்கிட்டேங்க. இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுக்க போகிறோம். இதை நம்ம அப்படியே சேர்த்தோம்னா இது வேகாது. அதுக்காக நம்ம இதை அரைச்சி எடுக்கிறதுக்காக இதை நம்ம தனியாக பிரித்து எடுத்துட்டோம். அடுத்ததாக இந்த மாதிரி மெலிசாக இருக்கக்கூடிய இந்த பகுதி, இதை நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை பொடியாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளவு பொடிசாக நீங்கள் கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இதை பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம கடைசியில் தான் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம தடிமனாக கட் பண்ணி வச்ச இந்த தேங்காய், இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நறுக்கி போட்ட தேங்காயை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அது இலசாக இருக்கிறதுனால நல்லா நைஸாகவே அரைப்பட்டுடும். பாருங்கள், நல்லா க்ரீமியாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சிட்டு இதையும் எடுத்து ஓரமாக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, அதை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நம்ம பால் சேர்த்து கலந்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 10 நிமிஷம் போதுங்க இந்த இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாம். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய இடியாப்ப மாவை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம இளநீர் பாயசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேனை சூடுபடுத்திக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நெய் சூடானதும் நான் பொடிசாக ஒடிச்சு வச்சுருக்கிறேன் இந்த முந்திரி பருப்பு, அதை நெய்யில் வறுத்துக்கலாம். லேசாக நிறம் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு இப்போ லேசாக நிறம் மாறிடுச்சுங்க. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்துட்டு பேனில் மிச்சம் நெய் இருக்குதுங்க, அதுலேயே நம்ம பால் சேர்த்து விட்டுக்கலாம். நான் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன். 200 ml அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம், நமக்கு திக்கான பால் தான் வேணும். அதனால் அப்படியே தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா காஞ்சி கொதிக்கணும். பால் இப்போ நல்லா காஞ்சிடுச்சிங்க. பாருங்கள், பொங்கி வருது. பொங்கி வந்து பால் இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச இந்த தேங்காய், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அரைச்ச தேங்காயை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் எடுத்து வச்சிருக்கிற இந்த இளநீர் தண்ணி, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இளநீர் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி தான் விடணும். மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இளநீர் தண்ணி சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்குது. இப்போ நாம் கரைச்சி வச்ச இந்த அரிசி மாவு, அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சேர்த்துக்கோங்க. பாயசம் திக்னஸ்க்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். அரிசி மாவும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்துக்கோங்க. அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ பொடியாக நறுக்கி வச்ச இந்த தேங்காய், அதையும் இதில் சேர்த்துக்கலாம்.
தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ நல்லாவே கொதிச்சிட்டு இருக்குதுங்க. இப்போ இனிப்புக்காக நான் சர்க்கரை தான் சேர்க்குறேன். 50 கிராம் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒயிட் சுகர் வேண்டாம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைனா பனை வெல்லம் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. சர்க்கரை நல்லா இப்போ கரைஞ்சிருச்சுங்க. பாயசமும் பாருங்கள் நல்லா கொதிச்சு இப்போ நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம தேங்காய் பால் சேர்த்து விட்டுக்கலாம். கடைசியாக தான் இந்த தேங்காய் பாலை நம்ம சேர்க்கணும். நான் 200 ml அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காய்ச்சாத பால் 200 ml சேர்த்தோம், இளநீரும் 200 ml கிட்டக்க சேர்த்தோம். அதனால் தேங்காய் பாலும் நீங்கள் அதே அளவு சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பாலை நான் இதில் சேர்த்துடுறேன். திப்பிலாம் இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். நான் 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லேசாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் பாயசம் நல்லா கொதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அதிகமாக கொதிக்க விடக்கூடாது. நல்ல திக்கான நமக்கு இளநீர் பாயசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இளநீரை அப்படியே சாப்பிட்டாலே டேஸ்ட்டாக இருக்குங்க. அது கொஞ்சம் பாயசமாக செஞ்சு சாப்பிடும்பொழுது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சில பேருக்கு இளநீரை அப்படியே சாப்பிட்றது ரொம்பவே கோல்ட் ஆகிடும், ஜலதோஷம் பிடிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாயசமாக செஞ்சு சாப்பிட்லாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காகவும் சாப்பிட்லாம், வெளியே வச்சு அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அந்த வழுக்கையை அரைச்சி போட்டு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் பொடியாக நறுக்கி போட்டும் செஞ்சுருக்கோம். இந்த பொடியாக நறுக்கி போடுறதுனால நமக்கு பல்லில் கடிப்படும் பொழுது நல்லா கிரன்ச்சியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா 10 நிமிஷத்தில் இந்த இளநீர் பாயசத்தை ரெடி பண்ணிடலாங்க. ரொம்ப டேஸ்டியான புதுமையான இளநீர் பாயசம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுலபமான முறையில் இளநீர் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.